ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஐம் த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 52வது எபிசோட் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 51 எபிசோட் எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸில் நம்ம ஹீரோ இருந்துட்டு லோவர் ரம்க்கு போயிருப்பாங்க, டாய்க்ஸு செக்ட் அப்படிங்கிறவன தனக்கு சொந்தமானதானா மாற்றிருப்பான். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு வெள்ளை கலர் முடி இருக்கிறவனை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த வெள்ளை கலர் முடி இருக்கான் இல்லையா, அவன் வந்து கீழே படுத்திருக்கிறப்ப ஒரு குரல் கேட்குது. எதுக்காக இப்படி வந்து நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க, நீ மட்டும் என்னோட எக்ஸிஸ்டன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ இந்த மாதிரி சஃபர் ஆகிறதுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறப்ப, நான் ஒன்றும் நீ கிடையாது, யார் நீ, என்னோட உடம்பை விட்டு போ அப்படிங்கிறப்ப, இது வந்துட்டு என்னோட பாடி, என்னோட ஃப்ராக்மெண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருந்துட்டு உன்னோட பாடியை நான் அவேக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் நான் வந்துட்டு உன்னை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நீ வந்துட்டு என்ன அக்செப்ட் பண்ணிட்ட அப்படின்னா பர்ஃபெக்டா இருப்ப. உன்னோட விஷ் எல்லாத்தையுமே என்னால் வந்துட்டு இமீடியட்டா நிறைவேற்ற முடியும். உன்னோட யங்கர் சிஸ்டரை வந்துட்டு பாத்துக்குவேன், உங்க பாட்டியை பாத்துக்குவேன், இதெல்லாமே உனக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப, மை கிராண்ட் மதர் அதுக்கப்புறம் யங்கர் சிஸ்டரா, நான் இந்த உலகத்திலே வந்துட்டு இல்லாம போயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க இருந்து என்ன பண்றது, நான் இந்த ஒண்ணு இந்த உலகத்திலே வந்துட்டு இருக்கக்கூடாது, உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் நான் வந்துட்டு நானா இருக்க மாட்டேன், ரெண்டுத்துல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னே தெரியலையே அப்படிங்கிறப்ப, அஃப்கோர்ஸ் அதுல வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. நீ வந்துட்டு என்ன அக்செப்ட் பண்ணிட்ட அப்படின்னாலும் இல்ல இந்த ரேம்ல இருந்தே எரேஸ் பண்ணப்பட்டனாலும் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப, எதுல டிஃபரன்ஸ் இருக்கு, நான் வந்துட்டு இந்த உடம்புக்குள்ள இல்லை அப்படின்னு தெரிஞ்சனாலே என்னோட தங்கச்சி யாயா இருந்துட்டு சேடா மாறிடுவா. அண்ட் ஐ நோ நீ வந்து ஸ்ட்ராங் தான், பட் என்னோட உடம்ப வந்து டேக் ஓவர் பண்ணிக்க விடவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப, அவங்க பேசிட்டு இருக்கிறவன் நீ ரொம்பவே பிடிவாதக்காரனா இருக்க, பட் நீ வந்து ஸ்டில் ஆனஸ்டா லாயலா இருக்க, இந்த பாடி வந்துட்டு நீ யூஸ் பண்ற அளவுக்கு லாங்கா சஸ்டெயின் ஆகாது அப்படிங்கிறப்ப, இந்த பையன் வந்துட்டு நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஓ இதுதான் ஹெவன்லி டொமைனா அப்படிங்கிறப்ப, ஹீரோட சிஸ்டம்லயுமே நீங்க வந்துட்டு ரீஇன்கார்னேட்டிங் ஃபார்ச்சூன் சோசன் மிஷனை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் வருது. ஹீரோ வந்துட்டு ஓ ரீஇன்கார்னேட் ஆனவனா, இட் சீம்ஸ் தட் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் போல அப்படின்னு வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல தான் அந்த வெள்ளை கலர் முடி பையனும் இருக்கான். ஸோ அவன் தான் ரீஇன்கார்னேட் ஆக போறேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அந்த சிஸ்டமோட ப்ராம்ப்ட்ல வந்துட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற மூலமா ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. அது வந்துட்டு பீச் பிளாசம் ட்ரீயும் அதுல வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு. இட் சீம்ஸ் இந்த மிஸ்டீரியஸ் சைல்டு இருந்துட்டு பீச் பிளாசம் ட்ரீ வழியா பிறந்திருக்கு போல. இதுக்கு அந்த ஹியூமனிட்டியோட ஆன்செஸ்டருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல. வெதர் இது வந்துட்டு உண்மையா இல்லையோ, நான் வந்துட்டு இதை நானே தான் போயிட்டு டிட்டர்மைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நார்த்தன் மவுண்டன் வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல இப்ப அந்த பீச் பிளாசம் ட்ரீல இருந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு பாட்டி பிரதர் வந்துட்டு போயிட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு, அவன் வந்துட்டு என்னை பத்தி மறந்துருப்பானா அப்படின்னு கேட்கிறா. சோ அந்த வெள்ள முடி இருக்கான் இல்லையா, அவன் சொன்ன தங்கச்சி இவ தான். சோ ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த ரீஇன்கார்னேட் ஆகணும்னுக்கும் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு சம்பந்தம் இருக்கு. அவட பாட்டி இருந்துட்டு ஈவன் உன்னோட பிரதர் மத்தவங்களை மறந்தாலும் ஒன்னும் மறக்க மாட்டாமா, கவலைப்படாத யாயா, உன்னோட பிரதர் அவனோட ஸ்டடீஸை பினிஷ் பண்ணி கல்டிவேட்டரா மாறினதுக்கு அப்புறம் வானத்துல எல்லாம் பரப்பா மத்தவங்க மாதிரி அவங்க மேல ஏறி போலாம் அப்படிங்கிறப்ப, எனக்கு அது ஆசையா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப, உன்னோட பிரதரை வந்துட்டு ஷுவான் லான் சேக்ரெட் வந்துட்டு ஒருத்தர் கூட்டிட்டு போனா இல்லையா, உன்னோட பிரதரோட கான்ஸ்டிடியூஷன் அதாவது உடலமைப்பு வந்துட்டு இன்கிரெடிபிளி கிஃப்டட், கண்டிப்பா அவனுக்கு ஸ்ட்ராங் சோர்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. சோ சீக்கிரம் வந்துட்டு அவன் வந்து பார்க்க போறான் உன்னை அப்படிங்கிறப்ப, ஒருத்தர் வந்துட்டு ரன் திருடங்க வந்துட்டு நம்ம வில்லேஜ் நோக்கி வந்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறப்ப, அந்த திருடனுங்களா ஆல்ரெடி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்ல, இது வந்துட்டு பிளாக் விண்ட் பந்திட்ஸ் ஆச்சு, இவங்க வந்துட்டு ரொம்ப மோசமானவங்க, கொல்றது வந்துட்டு ரொம்ப விரும்புறவங்க, இவங்களுக்கு எதிராக நம்மளால ஃபைட் பண்ண முடியாது, நம்மளால என்ன பண்ண முடியும் இப்ப அப்படிங்கிறப்ப, இன்னும் சில பேர் வந்துட்டு அவங்களோட பாஸ் வந்துட்டு ஹெவன்லி காடாமா, யங் கேர்ள்ஸை வந்துட்டு அவன் வந்துட்டு அப்படியே புடிச்சிட்டு போய் சாப்பிட்டுருவானா, அதனாலதான் போயிட்டு இப்ப யங்கான கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே அவங்க புடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப, அந்த பிளாக் விட் பண்டிட்ஸ்ல இருக்கிறவன் இந்த வில்லேஜோட லீடர் யாரு இங்க வாங்க அப்படிங்கிறப்ப, நான் தான் இந்த வில்லேஜோட ஹெட், கிரீட்டிங் சார் அப்படிங்கிறப்ப, ஓல்டு மேன் பாஸ் இருந்துட்டு 15 வயசு கீழே இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அவரோட ஆர்டரை வந்துட்டு டிஃபை பண்ணீங்க, நீங்க எல்லாம் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. என்னோட குழந்தைய வந்துட்டு விடுங்க, என்னோட சைல்ட வந்துட்டு கொடுத்துருங்க, எதுக்காக என்னோட சைல்ட வந்துட்டு எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிறப்ப, கையேடு இல்லைன்னா செத்துருவேன் அப்படிங்கிறப்ப, நான் செத்தாலும் பரவாயில்ல உன்னை கொண்டுட்டு தான் போவேன் அப்படிங்கிறப்ப, என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே தள்ளி விட்டுட்டு, இட் சீம்ஸ் ஒன்ன வச்சுதான் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் போல, உனக்கு வந்து சாகிறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு அப்படின்னா உன்னோட விஷயம் வந்து நான் கிராண்ட் பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போட்டு தள்ளிறான். யாராச்சும் இங்க ஆர்டரை வந்துட்டு டிஃபை பண்ணீங்க, உங்களுக்கு இந்த உமனோட நிலைமை தான் அப்படிங்கிறப்பதான் அந்த பாட்டி பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற இந்த யாயாவை வந்துட்டு அவங்க பாக்குறாங்க. ஓ லூக், அங்க வந்துட்டு இன்னொரு கிட் இருக்கா, ஏ ஓல்டு லேடி அந்த யங்கால வந்துட்டு கொடுத்துரு, இல்லனா உன்னை பீஸ் பீஸா கட் பண்ணி என்னோட குதிரைக்கு போட்டுருவேன் அப்படிங்கிறப்ப, எனக்கு வந்துட்டு மூவ் மேக் பண்றதுல எந்த ஒரு ஆசையும் கிடையாது, பட் யாயாவை ஹார்ம் பண்ண பாக்குற அப்படின்னா வேற வழியில நாங்க ஸ்டே பண்ணதுக்கு இப்ப வேற இடம் தான் பார்க்கணும் போல
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் ஆக்சுவலா அந்த 15 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களாம் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். ஏன்னா அந்த ஆக்சுவலா அந்த யாயோவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். மை லார்ட், உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்க எல்லா பொண்ணுங்களையுமே கடத்திட்டு வந்துட்டோம், உங்களுக்கு ரிசல்ட் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு அவனோட சிஸ்டம் வச்சு எல்லாத்துக்கும் ஃபார்ச்சூன் பாயிண்ட் பாக்குறப்ப மேக்ஸிமம் ஒரு பொண்ணுக்கு 5 தான் இருக்கு. ஒருவேளை என்னோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து தான் தப்பா போக ஆரம்பிக்குதா அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு இவங்கலாம் யூஸே கிடையாது, இவங்க வந்துட்டு இவங்க வீட்டுக்கே திருப்பி அமைச்சிருங்க, முக்கியமா அவங்க யாரையுமே காயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறப்ப ரிலீஸ் பண்ணணுமா, பாவப்படுறீங்களா அப்படிங்கிறப்ப எனக்கும் இதே ஏஜ்ல ஒரு சிஸ்டர் வந்துட்டு இருக்கா, அதனாலதான் அப்படிங்கிறப்ப எஸ் சார் ப்ளீஸ் டோன்ட் வரி மை லார்ட், கண்டிப்பா இவங்களை சேஃபா வந்து நான் அனுப்பிச்சு வச்சறேன் அப்படிங்கிறப்ப வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறப்ப மை லார்ட் நீங்க மென்ஷன் பண்ணதான் ஞாபகம் வருது, நார்த்தன் மவுண்டன் வில்லேஜுக்கு போனவங்கள வந்துட்டு சேக்ரெட் சோவரின் ட்ரம்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க கொல்லுட்டாங்களாம். பட் இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச், இந்த மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப ஓ சேக்ரெட் சோவரின் கல்டிவேட்டரா, ஐ திங்க் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப மை லார்ட் நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க வந்து எனக்குலாம் பிரச்சனையே கிடையாது, நாங்க வந்து கண்டிப்பா அந்த பொண்ணுங்களை வந்து கடத்திட்டு வருவோம் அப்படிங்கிறப்ப நோ வரிஸ், நீ வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் பேஷண்டா வெயிட் மட்டும் பண்ணிட்டு இருங்க அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு எஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒன்ஸ் நான் டிவைன் கிங் ரம்க்கு போனதுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு யூ அப்படின்னு சொன்ன உடனே பயந்தாடுறான். மை லார்ட் வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுமா, டெஃபினெட்லி என்னோட ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன் நீங்க என்ன சொன்னாலும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா இது பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்துட்டு ஃப்ரீ ஆயிருவே அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் மை லார்ட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க சாவணும் அப்படிங்கிறப்ப மை லார்ட் நார்த்தன் மவுண்டன் வில்லேஜுக்கு போயிட்டு நாங்க சாகணுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா நீங்க சாகணும் இல்லைன்னா அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க போயிட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல கிரானி இன்வா நீங்க வந்துட்டு போறீங்களா, நீங்க போயிட்டீங்கன்னா வில்லேஜுக்கு வந்துட்டு என்ன ஆகும், மறுபடியும் அந்த பிளாக் விண்ட் பேண்டிட்ஸ் வந்துட்டு வருவானுங்க, அவனுங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பானுங்க, நீங்க இல்லாம நாங்க எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த யாயோ வந்துட்டு கிரானி என்னோட பிரதர் வந்துட்டு திரும்பி வருவானா, அந்த ஷான்லாண்ட் சேக்ரெட் லேண்ட்ல கல்டிவேட் பண்ணதானே போயிருக்கான், நேரம் பவர்ஃபுல்லா மாறி இருக்கணும்ல அப்படிங்கிறப்ப அந்த பாட்டி இருந்துட்டு எவ்ரிஒன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எல்லாருமே இங்க எஸ்கேப் ஆயிருங்க, நான் வந்துட்டு மியர் சேக்ரெட் சோவரின் கல்டிவேட்டர் மட்டும் தான், அவனோட பாஸ் வந்துட்டு ஹெவன்லி காட் ரம்ல கதை கேள்விப்பட்டிருக்கேன், என்னால ஃபைட் பண்ண முடியாது அவங்களுக்கு எகென்ஸ்டா அப்படிங்கிறப்ப அவங்களாம் நாங்க எங்க போவோம், எங்களுக்கு வேற எங்கேயும் ஓட தெரியாது அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் விண்ட் பண்டிட்ஸோட லீடர் வந்துட்டு ஓட போறீங்களா, அதுக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிருச்சு, மியர் நார்த் மவுண்டன் வில்லேஜர்ஸ் வந்துட்டு பிளாக் விண்ட் பண்டிட்ஸ் வந்துட்டு இப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்களா, சொல்ற பேச்சு கேட்க மாட்டீங்களா, உங்களை யாரையுமே உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப அதுதான் பிளாக் விண்ட் பண்டிட்ஸோட லீடர், நம்மளோட கதை முடிஞ்சு அப்படிங்கிறப்ப யூ ஓல்டு லேடி நீ தான் சேக்ரெட் சோவரின் ட்ரம் கல்டிவேட்டரா, நீ தானே என்னோட ஆளுங்க எல்லாத்தையுமே கொன்னு அப்படிங்கிறப்ப பாட்டி இருந்துட்டு அவங்க அதுக்கு டிசர்வ் ஆனவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள டேமிட், அவன் பக்கத்துல 2 சேக்ரெட் சோவரின் ட்ரம் ஆளுங்க வேற இருக்காங்க, சோ இவ்வளவு தூரம் வந்துருச்சு அப்படின்னா என்னோட பிளட் எசன்ஸே வந்துட்டு நான் எரிச்சு யாயோ வந்துட்டு ஒரு சேஃபான ஸ்பாட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் விண்ட் பேண்டிட்ஸோட லீடர் வந்துட்டு ஆல்ரெடி நீ வந்துட்டு சாக போறனாலும் நீ வந்துட்டு டஃபா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கியா, என் பிரதர்ஸோட டெத்துக்கு நீ பே பண்ணதா போற அப்படிங்கிறப்ப அந்த பாட்டி இருந்துட்டு உன்னை சக்சீட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு அட்டாக் பண்றாங்க. பட் அவனோட கல்டிவேஷன் லெவல் ஜாஸ்தி இல்லையா, அதனால அவங்களை அடிச்சு போட்டு என்ன தைரியம் இருந்தா மியர் சேக்ரெட் சோவரின் ட்ரம்ல இருக்கிறவ என்னோட பிரசன்ஸ்க்கு முன்னாடி என்ன டிஃபீட் பண்ண பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டாரா. யாயோ இருந்துட்டு கிரானி ஆர் யூ ஆல் ரைட் உங்களோட கை அப்படிங்கிறப்ப யாயோ நீங்க இருந்து எப்படியாச்சும் ஓடிரு, இவன் கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஓ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, தென் இன்னொரு ஸ்ட்ரைக் என்கிட்ட வாங்கிட்டு நீ சர்வைவ் ஆகுறியான்னு பார்க்கலாமா, உங்க 2 பேத்தையும் நான் ஒன்னாவே வந்துட்டு கொன்னறேனே, அப்பதான் அண்டர் வேர்ல்டுலயுமே நீங்க ஒன்னா சேர்ந்து இருப்பீங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்களாம் நம்மளோட கதை முடிஞ்சு, இந்த கல்டிவேட்டர்ஸ் எல்லாமே எங்களை மாதிரி சாதாரண மக்களோட லைஃபை வந்துட்டு ஈஸியா கொன்னலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்னோட சைல்டு வந்துட்டு வெறும் 7 வயசு தான் ஆகுது, எப்படி வந்துட்டு இது ஃபேரா இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த யாயோ வந்துட்டு இவன் ஒரு பேட் காய், நீ வந்துட்டு என்னோட கிரானியை ஹார்ம் பண்றதுக்கு அலோடே கிடையாது, அந்த பிளாக் விண்ட் பேண்டிட் லீடர் இருந்துட்டு நீ வந்துட்டு எதுக்காக என்னோட லார்டுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு தெரியவே இல்லை, பட் நீங்க வந்துட்டு ஃபியூ லிட்டில் கேர்ள்ஸ் தானே, இப்போ நான் உன்னை கொல்றதுனால மாஸ்டர் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன், என்னோட பிரதர்ஸை கொன்னதுக்காக உன்னோட உயிரை வச்சு நீ பே பண்ணதா போற அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னால இதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாது, இந்த கியூட் கிட்டில் கேர்ளை வந்துட்டு நீ எப்படி இப்படி ட்ரீட் பண்ணலாம், தோ ஹெவன்ஸ் அதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயங்களுமே ரொம்ப க்ரூவலும் அன்கைண்டா இருந்தாலும் நம்ம மனுஷங்க வந்துட்டு அப்படி கிடையாது, ஈவன் அப்பர் ரம்ஸ்ல கூட இம்மார்டல் இதே மாதிரி தான் யோசிப்பாங்க, லிட்டில் கேர்ள் இந்த ப்ராப்ளம்ல இருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறப்ப இம்மார்டல் பிரதர் அப்படிங்கிறப்ப இம்மார்டல் பிரதரா டெஃபினெட்லி அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் வின் லீடரோட அட்டாக்கை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு தவிடுபடி ஆக்கிடுறான். அவனால புரிஞ்சுக்கவே முடியல, இவன் தானே நம்மள இங்க கொல்றதுக்கு அனுப்புனா, இவன் எதுக்கு இங்க வந்து நம்மள காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லலாம்னு போனாலும் அவனால எதுவுமே பண்ண முடியல, என்ன நடக்குதுங்க, என்னோட உடம்ப வந்துட்டு என்னால அசைக்க முடியல, ஒரு சிங்கிள் சவுண்ட கூட என்னோட வாயில இருந்து வர வைக்க முடியல, என்னோட எண்ணங்களும் வந்துட்டு ஸ்லோ ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஒரு இன்னசென்டான ஹார்ட் அண்ட் மைண்ட் ரேர் கல்டிவேட்டிங் டேலண்ட் யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது ரொம்ப அமேசிங்கா தான் இருக்கு.
இருக்கு, நோ மேட்டர், இது வந்துட்டு எனக்கு தான் நல்லது அப்படிங்கிறப்ப அந்த பாட்டி வந்துட்டு ரொம்ப நன்றி இம்மார்ட்டல், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, உங்களோட ஹெல்ப்புக்கு நான் எப்பவுமே கிரேட்ஃபுல்லா இருப்பேன் அப்படிங்கிறப்ப லிட்டில் கேர்ள் என்னோட ஸ்டூடெண்டா இருக்கியா அப்படிங்கிறப்ப பிரதர் இம்மார்ட்டல் ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிறீங்களா, பட் என்னால் கல்டிவேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என்னோட பிரதரை கூட்டிட்டு போன கல்டிவேட்டர் கூட நான் நார்மல் ஹியூமன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு அது அவங்க மேல இருக்கிற பிரச்சனை, உங்ககிட்ட என்ன மாதிரியான கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பார்க்கவே முடியல. அப்படிங்கிறப்ப நீங்க பொய் சொல்லல அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு என்ன பார்த்தா பொய் சொல்லிட்டு மத்தவங்களை சீட் பண்ற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கிறான். ஆனா அதை தான் பண்றான். யாயோ வந்துட்டு உங்களோட ஸ்டூடெண்டா வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு நீங்க ரொம்ப ஒபீடியன்ட்டா அடாரபிளா இருக்க அப்படிங்கிறப்ப சரி இந்த கெட்டவங்களை வந்துட்டு என்ன பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த கெட்டவங்களா அவங்க வந்துட்டு அவங்களோட அடுத்த லைஃபுக்கு வந்துட்டு அனுப்பிச்சு விட்டலாம், ஹோப்ஃபுல்லி அடுத்த லைஃப்லயாச்சும் என்ன மாதிரியே நல்லவங்களா இருப்பாங்க நம்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க இருக்கிற அந்த பிளாக் குயின் லீடருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படின்னு நினைக்கிறப்பவே ஹீரோனோட உடம்பையே வந்துட்டு வெடிக்க வச்சாராம். பிரதர் இம்மார்ட்டல் நீங்க ரொம்ப அமேசிங்கா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு என்ன மாஸ்டர்னு கூப்பிடு, குட் கேர்ள் அப்படிங்கிறப்ப அவனோட பாட்டி இருந்துட்டு அவர் இன்கிரெடிபிளி ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்பர் ராம்ல இருக்கிற இம்மார்ட்டல்ஸ் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுனால உனக்கு வந்துட்டு பிரசன்ஸ் தரேன் அப்படிங்கிறப்ப எல்லாமே எனக்காகவா மாஸ்டர், எதுக்காக என்ன இவ்வளவு நல்லா ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சில்லி கேர்ள், சில டைம் உனக்கு மாஸ்டர் அப்படிங்கிறவங்க தான் உன்னோட ஃபேமிலியை விட உனக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, நான் பக்கத்துல இருக்க யாராலையும் உன்னை புலி பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அந்த பாட்டி ரெண்டு டிவைன் வெப்பன்ஸா, அதுவும் இத்தனையா, ஜஸ்ட் ஒரு டிவைன் வெப்பன் இருந்தாலே இந்த மொத்த ஹெவன்லி டொமைனையுமே உங்களால ஆட்சி செய்ய முடியுமே அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு ஆல் ரைட் ஃபாலோ மீ, நம்ம வந்துட்டு இந்த இடத்த விட்டு போலாம் அப்படிங்கிறப்ப பட் கிரானி நம்மள ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு ஆஃப் கோர்ஸ் ஷீ கேன், பார்த்தல நம்மள சுத்தி இருக்கிற யாரையுமே நான் நகர விடாம பண்ணிட்டேன், பட் உங்க பாட்டியை மட்டும் நகர வச்சிருக்கேன்ல, ஏன்னா அது காரணம் அவங்க உங்களோட ஃபேமிலில, அதனாலதான் அப்படிங்கிறப்ப தேங்க்யூ டிவைன் இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த பிளாக் விண்டேட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையுமே ஹீரோ வந்துட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு அமுச்சு விட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கான், நம்மள வந்துட்டு அவன் ஏமாத்திட்டான்ல, நம்மளோட லீடரை வேற வெடிக்க வச்சுட்டான், கண்டிப்பா நம்ம ரிவெஞ்ச் வந்துட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, ரிவெஞ்சா அவன் வந்துட்டு நம்ம மேல ஃபோக்கஸ் பண்ணல, நம்ம பிரதர் எப்படி செத்தான்னு பார்த்தல, சான்ஸ் இருக்கிறப்பே நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அந்த பப்பட் வந்துட்டு ஒரு 5 பேர் கிடைச்சாங்கல்ல, அதுல ஒருத்தி விட்டு அமுச்சு வச்சிருக்கான், அவர் வந்துட்டு எஸ்கேப் ஆயிருங்களா, சாரி நீங்க கொஞ்சம் லேட் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்களும் வந்துட்டு அந்த சீக்ரெட் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி வந்துட்டு டிவைன் இம்மார்ட்டல், யாயோ வந்துட்டு ஒரு பெட்டர் லைஃபை தான் வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருந்தா, உங்களை மீட் பண்ணது வந்துட்டு ஒரு பிளஸ்ஸிங் தான் அப்படிங்கிறப்ப யாவோ வந்துட்டு மாஸ்டர் கல்டிவேட் பண்ணா நானும் என்னோட பிரதர் மாதிரி ஸ்கைலெல்லாம் பறக்க முடியுமா அப்படிங்கிறப்ப டிவைன் இம்மார்ட்டல் யாயோ வந்துட்டு ரொம்ப யங்கா இருக்கா, ஸோ தப்பா புரிஞ்சுக்காதீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளால ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது, நீங்க வந்துட்டு அவளை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவளோட பிரதரே வந்துட்டு அவ குயிக்கா சர்பாஸ் பண்ணிடுவா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட்ஸ் ஆல் ரைட், யாயோ வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், அவளோட பிரதரை பத்தி அவ எவ்வளவு லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிறேன், ஐ மை ரைட் அப்படின்னு கேட்டு மனசுக்குள்ள நான் கரெக்டா தானே சொல்றேன் ஜியாங் யாங் அப்படின்னு கேட்கிறப்பதான் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு ஹியூமன் ஹவு டேரியோ, என்ன இருந்தா இந்த பிரைமார்டியல் மான் கடவுளோட டெரிட்டோரிக்குள்ள வந்துட்டு நீ என்டர் ஆயிருப்ப அப்படிங்கிறப்ப அந்த பாட்டி இருந்துட்டு இது வந்துட்டு சேக்ரெட் ராம தாண்டி இருக்கிற கல்டிவேட்டரோட ஆறாவே, இது பிரைமார்டியல் ஒரு டிவைன் ஸ்பிரிட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா, அப்படின்னா உனக்கு தயாரிக்க போற மெடிசன்ல ஒரு கீ இன்கிரீடியண்டா இருக்க போறது இந்த ஸ்பிரிட் தான் அப்படின்னு சிரிக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.